நடிகர் அஜித்குமார் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வழங்கின பேட்டி தான் இப்போ கடந்த காலங்களில் கடந்த 2 நாட்களாக எல்லா இடமும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அவர் பேசினது சரியா பிழையா, விஜய்க்கு ஆதரவாக பேசினாரா, விஜய்க்கு எதிர்த்து பேசினாரா, விஜய் மீது அவருக்கு பொறாமை இருக்குதா, இப்படி என்று ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் சார்பான கருத்தை இந்த வெளியில் யூடியூப் மூலமோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமோ தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாம் இந்த வீடியோவில் அவர் பேசினதில் ஃபேக்சுவல் எரர் இருக்குதா, மோரல் எரர் இருக்குதா, பேசினது சரியா தவறா, பேசியதில் எதுவும் பிழை இருக்குதான்றதை விரிவாக பார்ப்போம். நேற்று இரவு ஆங்கில யூடியூப் தளம் ஒன்றில் அஜித்குமார் பங்கு பெற்றின ஒரு ஆங்கில இன்டர்வியூ ஒன்று 54 நிமிட இன்டர்வியூ ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆன பிறகுலிருந்து தான் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாகவும், ஒரு சாரார் அவருக்கு ஆதரவாகவும் இன்னொரு சாரார் அவருக்கு எதிராகவும், ஒரு சாரார் அவர் விஜய்க்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்கார் என்ற ஒரு கருத்தையும், இன்னொரு சாரார் அவர் விஜய் மீது பொறாமை வன்மத்தில் சில விஷயங்களை கதைக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் இப்போ பொது வெளியில் வச்சு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த இன்டர்வியூ ஆனது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகவோ அவருடைய சினிமா ஸ்டேட்மெண்ட்டாகவோ எது தொடர்பிலும் வரவில்லை. குறிப்பாக அவருடைய அந்த மோட்டார் ஸ்போர்ட் ஃபார்முலா 1 கார் ரேஸ் தொடர்பான தன்னுடைய பயணம், தன்னுடைய அனுபவம் மற்றும் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை அந்த கார் ரேஸுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் தான் அவர் குறிப்பாக இந்த ஆங்கிலத்தில் இந்த இன்டர்வியூவை வழங்கியிருந்தார். அதில் குறிப்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. அவருடைய ப்ரைவசி வாழ்க்கை, அந்த ரசிகர்களால் ஏற்படுற தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படி தொடர்பாக அவர் கதைச்சு கொண்டிருக்கும் போது தான் இந்த விடயத்தை, அதாவது கரூரில் கடந்த மாதம் நடைபெற்ற இந்த விஜய்ட தேர்தல் கூட்டம் ஒன்றில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேர் தொடர்பாக அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, அந்த நெறியாளர், அதாவது அந்த பேட்டி எடுத்தவர் இது தொடர்பாக எந்த விதமான கேள்வியும் கேட்க இல்லை. அஜித் தானாகவே வாலண்டியராகவே அது தொடர்பான ஒரு கருத்து, அதாவது இந்த சொசைட்டியோட டிசிப்ளின், ஃபேன்ஸ் எப்படி இருக்கணும், அவர்களுடைய டிசிப்ளின் எப்படி, அவர்களுடைய செயற்பாடு எப்படி ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு தனி மனிதனாக தனக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்துது, தனக்கு மட்டும் இல்லாமல் இந்த பொதுவாக இந்த செலிப்ரிட்டிஸுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்ற ரீதியில் ஒரு காமனாக அவர் கதைச்சு கொண்டு வரும்போது ஒரு ஃப்ளோலேயே அப்படியே இந்த தமிழ்நாட்டில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் கதைச்சிருந்தார். குறிப்பாக அந்த சம்பவத்தை தொடர்பாக அவர் சொல்லும்போது குறிப்பாக இப்படித்தான் இந்த ஒரு வார்த்தையை அவர் தெளிவாக பயன்படுத்தியிருந்தார். அதாவது தட் இண்டிவிஜுவல் அலோன் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் என்று சொல்லியிருந்தார். அதாவது அந்த குறிப்பிட்ட தனி நபர் மட்டும் இதற்கு காரணம் அல்ல. அந்த அலோன் என்ற வார்த்தையை அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தமே வேறையாக இருந்திருக்கும். அவர் அந்த அலோன் என்ற வார்த்தையும் இதில் ஆட் பண்ணி இருந்ததால் இந்த முழு வசனத்துக்குமே அல்லது அவர் சொல்ல வந்த பொருளுமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம் அவர் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் இறந்த அந்த அசம்பாவிதத்துக்கு விஜய் மட்டுமே காரணம் அல்ல. அவர் விஜய் என்ற பெயரை பாவிக்கவும் இல்லை, எந்த கட்சி எதுவும் அவர் பொதுவாக அந்த இடத்தை கூட அவர் கரூர் என்று கூட அவர் சொல்லவில்லை. ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற அந்த ஸ்டாம்பீட் என்று தான் அப்படி சொல்லியிருந்தார். ஸோ விஜய் மட்டும் காரணம் அல்ல, இதற்கு நாங்களும் காரணம். நாங்கள், அதாவது நாங்கள்ன்ற ஒரு பொதுமக்கள், நான், நீங்கள், குறிப்பாக அவர் ஊடகங்களும் இதற்கு காரணம் என்ற ரீதியில் சொல்லியிருந்தார். அதை பற்றி அதுக்கு அப்புறம் வருவோம். முதலாவதாக இந்த விஜய் மட்டும் காரணம் இல்லை. இப்போ தமிழில் இருக்குது, இப்போ நான் காரணம் அல்ல, நான் மட்டும் காரணம் இல்லை, இது ரெண்டும் வேறு வேறு அர்த்தங்கள். இப்போ நான் காரணம் இல்லை என்று சொன்னால் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அதை செய்யவில்லை, அதுதான் அதில் மீனிங். நான் மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்ல வந்தால் இதற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஆனால் இதற்கு நான் மட்டும் இண்டிவிஜுவலாக நான் பொறுப்பேற்க முடியாது. இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற மாதிரி தான் அது வரும். அதுதான் அதில் பொருள். அவர் சொல்ல வந்த அர்த்தமும் அதுதான். இந்த அசம்பாவிதத்திற்கு அனைவரும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டும். தனியாக விஜய் மட்டும்தான் காரணம். விஜய்க்கும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்த விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது உண்மை.
அதே மாதிரி அந்த கூட்டத்துக்குரிய பாதுகாப்பு அது வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த பொதுமக்களுக்கும் இருக்குது, அதை தவிர ஊடகங்களுக்கும் இருக்குது. இதைத்தான் அஜித்குமார் அந்த பேட்டியில் தெளிவாக சொல்ல வந்தார். குறிப்பாக அந்த கரூர் சம்பவம், அந்த கூட்டத்தில் 2 விதமான மக்கள் இருந்தவங்க. அது தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். ஒன்று விஜய் கட்சி, அதாவது தாவேகாவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அல்லது அவருடைய ரசிகர்கள், இது ஒரு செட். இன்னொரு செட் விஜயை பார்க்க வந்த பொதுமக்கள். அவர்கள் கட்சி தொண்டர்களும் இல்லை, கட்சி நிர்வாகிகளும் இல்லை, அவர்கள் நாளைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்றதும் நிச்சயம் இல்லை. அவர்கள் விஜயை பார்க்க வந்த பொதுமக்கள். குறிப்பாக இதில் இறந்ததிலையும் பெரும்பாலானாக்கள் விஜயை பார்க்க வந்த பொதுமக்கள் தான். ஸோ இந்த 2 விதமான கூட்டம் அந்த கூட்டத்திலே இருந்திருக்குது. 2 செட் ஆஃப் மக்கள் அந்த கூட்டத்திலே இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர்கள் 2 பேருக்கும் அந்த பொறுப்பும் இருக்குது. பொதுமக்களுக்கும் இருக்குது, தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் இருக்குது, விஜய்க்கு இருக்குது, இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த தாவேகாவினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கும் இருக்குது, மீடியாவுக்கும் இருக்குது. என்னென்று அவர் மீடியாவையும் தெளிவாக சொல்கிறார். அதாவது மீடியா தான் இந்த ஹைப்பை ஏற்றுறதுல மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. குறிப்பாக ஒரு ஆக்டர் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு வசூலாகிட்டுது, ஸோ இன்னொரு ஆக்டர் இதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லும்போது குறிப்பாக அந்த மற்ற ரசிகர்கள் என்ன செய்வாங்க, ஸோ என்னுடைய தலைவர் அல்லது என்னுடைய நடிகருடைய படத்துக்கு அடுத்த படம் அதிக வசூல் எடுக்கணும் என்று சொல்லித்தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வார பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று நேரடியாகவே அவர் சாட்டையில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அஜித்குமாரை தவிர வேறு எந்த நடிகராலையும், குறிப்பாக அஜித்குமார் இப்போ இருக்கிறது லெவல்ண்டா ஒரு பீக்கில் ஒரு டாப்பில் இருக்கிறார். ரஜினி கமல் என்று வரும்போது அடுத்த வரிசை விஜய் அஜித் என்று தான் வரும். இப்பொழுது ரஜினியும் கமலும் கிட்டத்தட்ட என்ன சொல்ல, அவர்கள் ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ், அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி தான். அடுத்த விஜயும் இப்போ இல்லை, இப்போ நம்ம டாப் பண்ண இப்போ அஜித் மட்டும்தான். ஸோ அஜித் அப்படி இருக்கிற ஒரு நடிகர் தன்னுடைய படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் நடக்கிற இப்படியான பிரச்சனைகள், தியேட்டரில் நடக்கிற அசம்பாவிதங்கள், ரசிகர்கள் நடந்து கொள்கிற விதங்களை எல்லாம் இப்படி ஓப்பனாக சொல்லுவாருன்னு யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த கட்ஸ் அஜித்துக்கு மட்டும்தான் சேரும். சிலர் சொல்கிறாங்க அஜித்தை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி சில கட்சிகள், குறிப்பாக திமுக ஃபோர்ஸ் பண்ணி இப்படி கதைக்க வைக்குதுன்னு சொல்லி. நான் அறிஞ்ச வகையில் கடந்த கால வரலாறுகளில் இருந்து பார்க்கும் பொழுது அஜித்தை யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது இப்படி பேச சொல்லி. வேணுமெண்டா உங்களுக்கு ஒரு வரலாறு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த 2007ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாட்டு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாண்டு ஒரு பாராட்டு விழாண்டு நடைபெற்றது. அதில் எல்லா நடிகர்களையும் பங்கு பெற்றும்படி ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்கப்பட்டதாக அப்போது ஒரு பேச்சே இருந்தது. அந்த மாதிரி தான் அஜித்துக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகும். இதை அப்படியே ஸ்டேஜில் வச்சு, அந்த ஸ்டேஜிலேயே விஜயும் இருந்தவர், சூர்யாவும் இருந்தவர், இந்த 3 பேரும் தான் ஒன்றா ஸ்டேஜில் இருந்தவங்க. அந்த ஸ்டேஜில் வச்சு கலைஞர் கருணாநிதிக்கு அவர் சொல்லியிருந்தார், தங்களை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு வரும்படி நிர்பந்திக்கிறாங்கன்ற ரீதியிலான ஒரு கருத்தை ஓப்பனாகவே சொல்லியிருந்தவர். இதற்கு ரஜினிகாந்த், கருணாநிதிக்கு பக்கத்தில் இருந்த ரஜினிகாந்த் எழும்பி கைதட்டி அதை வரவேற்றதுன்னு தெரியும். ஸோ இப்படியான ஒரு கட்ஸ் வேறு யாருக்குமே வராது. குறிப்பாக அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி எப்படியான ஒரு பவரில் இருந்தவர். அப்பொழுது தான் தெரியும் கலைஞரும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களும் ஒரு ஈக்குவல் பெரிய ஒரு பில்லர்ஸ் மாதிரி, தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஜயன்ட்ஸ் மாதிரி இருந்தவங்க அவங்க. இப்போ அவர்களுக்கு எதிராகவே ஒரு கருத்தை தெரிவிக்கிற கட்ஸண்டா அவரை யாரும் போஸ்ட் பண்ண முடியாது இப்படி பேச சொல்கிறதுக்கு. இதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. நான் அறிஞ்ச பார்த்த வகையில் அவர் பேசியதில் எந்த விதமான ஃபேக்சுவல் எரரும் இல்லை. அவர் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசலை, விஜய்க்கு எதிராகவும் பேசலை. அவர் உண்மையே பேசியிருக்கிறார். இதுதான் இங்கே பிரச்சனை. ரசிகர்கள்ட்ட அன்பை பெறத்துக்கு தான் தாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ நடிக்கிறோம், இவ்வளோ லைட்ஸ் ஹீட் கஷ்டம் பாராமல் நடிக்கிறோம். என்னத்துக்கு? ரசிகர்கள்ட்ட அன்பை பெறத்துக்கு. நாங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டோம் ரசிகர்கள்ட்ட உயிரை எடுக்கிறதுக்கு, அல்லது ரசிகர்களும் அதே விடயங்களை செய்யக்கூடாது. உயிரை கொடுத்து தான் என்னுடைய படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இல்லை. சினிமா இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். அதை அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாகவே வச்சுக்கொள்ளுங்க. அந்த படத்தில் நடிக்கிற ஆக்களையும் ஒரு என்டர்டெயின் பண்ணுற ஆக்களாகவே பாருங்க என்றதான் அவர் சொல்ல வரார். ஸோ இதில் அவர் விஜய்க்கு ஆதரவாகவும் எந்த கருத்தும் தெரிவிக்கலை, விஜய்க்கு எதிராகவும் எந்த கருத்தும் தெரிவிக்கலை. அவர் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார். இதில் ஃபேக்சுவலாக எந்த எரரும் இல்லை அவர் பேசினதில், மோரலாகவும் எந்த எரரும் இல்லை. இதுதான் உண்மை. சமூகத்தை திருத்த வேண்டிய கடமை இப்படியான
நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளவங்க தான் இப்படியான உண்மை கருத்துக்களை சொல்லி இந்த சமுதாயத்தில் நடைபெற இப்படியான அசம்பாவிதங்களை திருத்த வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு தான். ஸோ அவர் சொன்னதில் எந்தவித பிழையும் இல்லை, ஃபக்சுவலாகவும் இல்லை, மோரலாகவும் இல்லை. சமூகத்துக்கு தேவையான கருத்து, எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து தான். அஜித்துடைய பிற நடவடிக்கைகள், வேறு சில இதுகள் உங்களுக்கும் எங்களுக்கும் மாறுபாடாக இருக்கலாம் அவருடைய கருத்துக்கள். ஆனால் இந்த விடயத்தில் அவர் தெரிவித்தது 100க்கு 100% சரியானது. அவர் யாருக்கும் சார்பான நிலையும் எடுக்கவில்லை, யாருக்கும் எதிரான நிலையும் எடுக்கவில்லை. மக்களை சிந்தித்து வாழுங்கள் என்றதான் அவர் சொல்ல வர. உங்களுக்கு இந்த சினிமாவை தவிர்த்து வேறொரு வாழ்க்கை இருக்குது, அதை வாழுங்கள். குறிப்பாக அவர் பொதுவாக சொல்கிறேன் சொல்லித்தான் நான் இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். வாழ விடு. நன்றி.